மீசை அண்ணாச்சி சேனல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து கிராமத்தில் நடக்கின்ற சொலவடையில் நடக்கின்ற சிறுகதைகளை பார்த்து வருகின்றோம் பேச்சு வழக்கில். அதுபோல் தங்கம் அல்ல தகரம் என்ற ஒரு சிறுகதையை பார்க்க வருகின்றோம். இந்த கதையின் நாயகி மரகதம்மாள். மரகதம் என்று பெயர் கொண்ட ஒரு 40 வயது தக்க பெண்மணி. இவர் மிகவும் சாமர்த்தியசாலி, சமயோசித்தமாக யோசிப்பவர். இவர் ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தம் என்றால் 4:30 மணியிலிருந்து 6 மணி, கிராமத்திலெல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் கோழி கூவன உடனே எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. இது வழக்கு. அப்போது அந்த 4:30லேருந்து 6க்குள்ளே அது குமரி கருக்கள்னு ஒரு கருக்கள் வரும். இந்த பக்கம் போகிறவங்க அந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் போகிறவங்க அந்த பக்கம் தெரியாது, பக்கத்தில் நடந்து போகிறவங்க கூட நமக்கு தெரியாது. அது போன்ற ஒரு கருக்கள்னால் கும்மி இருட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் குமரி கருக்கள். அந்த நேரத்தில் வாசை தெளித்து, சாணம் தெளித்து வாசை பெருக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கழுத்திலே ஒரு 10 பவுன் மதிக்கத்தக்க ஒரு சங்கிலியை, அதாவது தாலி கொடியை போட்டிருந்தார்கள். அப்பொழுது இதுதான் சரியான தருணம் என்ற எண்ணிய திருடன் அந்த கழுத்தில், அந்த அம்மாள் மரகதம்மாள் கழுத்தில் இருந்த தாலியை திருடி செல்ல எத்தனித்து சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தான். அந்த அம்மா எப்போ ஒரு திருடுவதற்கு ஏதுவான நிலையில் வருவார்கள், அப்பொழுது நம்ம திருடலாம் என்று அந்த சுவற்றின் ஓரமாக ஒண்டி கொண்டிருந்தான். அப்படியே பெருக்கி கொண்டே வந்தவங்க அந்த இன்னும் கொஞ்சம் இருட்டான பகுதிக்கு அவங்க பெருக்கிட்டு போனாங்க. அப்போது அந்த திருடன் என்ன செஞ்சான்னா, அந்த தாலியை டக்கென்று கழுத்திலிருந்து பறித்து கொண்டான். பறித்தது திருடன் என்று தெரிந்தவுடன் இந்த அம்மா, அடப்பாவி, நேற்று தானே ஆத்திரத்தினால நான் 30 ரூபா கொடுத்து வாங்கினேன், இந்த செயினை பறிச்சுன்னு போயிட்டானே, ஐயோ என்று புலம்பினார்கள். இது காதில் கேட்ட உடனே திருடனுக்கு, இவ்வளவு கண்ணம் வச்சு இந்த திருட்டு நடத்தலான்னு பார்த்தோம், கடைசியில் 30 ரூபா ஆற்று திருவிழாவில் வாங்கினேன் செயினா, இது கவரிங் கூட இல்லையா, தகரமா இது, ஐயோ இதை போய் திருடணுமே அப்படி என்று தூக்கி கீழே எரிந்து விட்டு அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடிட்டான். ஏன்னா அந்த அம்மா வேகமாக கத்தி கூச்சல் போட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லோரும் முழிச்சுக்குவாங்க. அப்புறம் எல்லோரும் முழிப்பு வந்ததுன்னா இவனுக்கு தர்மடி தான் கிடைக்கும். ஐயோ 30 ரூபா செயினியா திருட போனோம், தூக்கி கடாச்சிட்டு போயிட்டான். இதை கண்ட அந்த அம்மையார் நம்முடைய சமயோசித்த புத்தி சரியாக வேலை செஞ்சது எண்ணி மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் அது 10 பவுன் சங்கிலி. இப்படி ஆத்திரனால வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த திருடன் கீழே போட்டு விட்டான். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். வன்முறை இல்லாமல் பொருளை மீட்கணுமே அப்படின்னு இப்படி சமயோசித்தமாக யோசித்து சொன்னாங்க. அவனும் போட்டு விட்டான். இவர்கள் சென்று அந்த தாலி கொடியை எடுத்து அணிந்து கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். என்ன நேயர்களே, இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது அந்த அம்மா மிக சாமர்த்தியமாக சமயோசித்தமாக ஆத்திரத்தினாலும் 30 ரூபாய்க்கு வாங்க சொன்ன உடனே அந்த திருடன் நம்பிவிட்டான். இது போன்ற பெண்மணிகள் நாட்டில் நிறைய உண்டு. இது போன்ற கதைகள் கிராமத்திலே உலவுவதும் உண்டு. இது போன்ற இந்த கதை பிடித்திருந்தால் அருமை என்று கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நம்முடைய மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மகிழ்ச்சி. இது போன்ற இன்னும் சாமர்த்தியமான வித்தியாசமான கதைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது மீசை அண்ணாச்சியின் வாக்கு. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.